ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ எதுக்காக, என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பல பேருக்கு வந்து பல விஷயங்கள் வந்து பிடிக்கும். அந்த பல விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து போராடுறாங்க. நிறைய பேர் வந்து என்னதான் இருந்தாலும் அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காம அவங்களோட ஒர்க்கை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காம ஜாலியாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும். ஸோ வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன டைப்ஸான கோல்ஸ் இருக்குது, அது மாதிரி யார் யாருக்கு வந்து என்னென்ன கோல்ஸ் இருக்குது அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அது மாதிரி கோல்ஸ் இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதை வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கோல்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குறிக்கோளும் வந்து ரீச் பண்ணுறது தான் கோல்ஸ். அது வந்து அன்னன்னைக்கான குறிக்கோளாக இருக்கலாம், இல்லைப்பா ஃபியூச்சர் பேஸ் பண்ணி குறிக்கோளாக இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு குறிக்கோளை ரீச் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் ஒரு கோல்ஸ், ஒரு செட் ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பல இடத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கோல்ஸ் இல்லாமல் சுற்றுறாங்க, நிறைய பேர் வந்து சும்மா இருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கோல்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதையும் வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஒரு 7 வகையான கோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7 வகையான கோல்ஸ் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரியர் கோல்ஸ். கரியர் கோல்ன்றது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஜாப் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ வந்து இந்த ஜாப் வந்து எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜாபோ ஒரு பிஸ்னஸோ இந்த இதை பேஸ் பண்ணி வந்து இருக்கக்கூடிய ஒரு கோல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஃபினான்ஷியல் கோல்ஸ்னால் நான் வந்து ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு வந்து என் ஃபேமிலிக்காக நான் வந்து கட்டணும், அது போக என்னோட இம்ப்ரூவ்மெண்ட், என்னோட லோன்ஸ் இதை வந்து நான் வந்து அடைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியலாக வந்து அவங்க வந்து பெரிய ஆளாக இருக்காமல் வச்சிருக்க ஒரு கோல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோக பர்சனல் டெவலப்மெண்ட், அதையும் வந்து கோல்ஸ் தான் சொல்கிறாங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, மற்றவங்களோட பேசுகிற கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறது, மற்ற விஷயத்தில் நம்மளோட பார்ட்டிசிபேட்டை வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இதுலலாம் விஷயத்தில் நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்க முடியுமோ, நம்மளோட தற்செயலான முன்னேற்றத்தை வந்து எந்தெந்த இடத்துலலாம் கொடுக்க முடியுமோ அது வந்து பர்சனல் கோல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் அப்படின்றாங்க. ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பெருசாக வந்து இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து லைப்ரரி கவனிச்சிருப்போம். நிறைய பேர் வந்து பாத யாத்திரை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகிறாங்க. நம்ம வீட்லேயே வந்து வயசானவங்க வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து அந்த கோவிலுக்கு போகிறேன், நான் இங்கே போகிறேன், நான் இந்த தர்காவுக்கு போகிறேன், அது இதுன்னு வந்து நிறையா பேசுவோம். ஸோ வந்து அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் என்னடா கோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணுறதோ சரி, மற்றவங்கள வந்து நம்ம வந்து பாசமாக பார்த்துக்கிறதோ சரி, எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு மதமும் சரி, ஒவ்வொரு எல்லா ஒரு குர்ஆனோ பைபிளோ இல்லை பகவத்கீதை எதாக இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுது. எல்லாமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்பு, கேர், இந்த பேஸ் பண்ணி தான் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுபோல் சில பல ரூல்ஸும் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதை டெவலப் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன பர்சனல் கோல்ஸையும் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் கோல்ஸ்னால் இன்றைக்கி வந்து நம்ம எல்லா பேருமே அதை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூல் முடிக்கணும், ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து அவங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கோல்ஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது போக வந்து தன்னோட நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக இன்றைக்கி புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது போக மொபைல் பார்க்குறவங்க மட்டும் புக் நாலேஜ் கிடையாதா அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்படியே கிடையாது. மொபைல் பார்க்குறவங்களும் டெவலப் பண்ணுறாங்க. டிவி பார்க்குறவங்களும் அவ்வளோ நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நாலேஜ் இருக்குது. டெய்லியும் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ அந்த வந்து நாலேஜை கெயின் பண்ணுறதே வந்து ஒரு கோலாகவே வச்சுருக்கலாம். அது போக வந்து ரிலேஷன்ஷிப் கோல்னால் ஒரு அப்பா அம்மா, ஒரு ஃபேமிலி கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கிறது, ஒரு லவ்வர்ஸ்கிட்ட இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். அது எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து அவங்க பேசி அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ். நீங்கள் நிறைய பேர் வந்து பேசுறது தான் வந்து ப்ராப்ளமாகவே இருக்குது. ஏன்னா என்னென்ற தன்னோட முடிவை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க அப்படின்றதுக்காக வந்து நம்மளோட முடிவை வந்து அவங்க அப்படித்தான் அப்படின்றது நம்மளே டிஸ்பிளே ஏன் அதை பண்ணாங்க அப்படின்ற அவங்க பக்கத்துலேருந்து யோசிக்க மாட்டோம். சரி, அவங்க அந்த விஷயத்தை விட்டு திருங்கணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அதுலேருந்து அவங்கள காப்பாற்றுவோம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்றது. நம்ம பழைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க, பேக்கப் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். இருந்தோம்னா மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு பிரேக்கேஜும் ஆகாது. நிறையா மன கஷ்டங்கள் எல்லாமே வந்து சின்ன ஒரு விஷயம் பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கிளியர் பண்ணிடலான்றது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி பேசினா சரியாயிடுன்ற விஷயத்த வந்து சொல்லுங்கள்.
ஏன்னா பேசாமல் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டெக் ஆகி போயிருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்கள ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு வந்து ஸ்டெக் ஆகிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கோல் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் குட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் கோல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் குட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் குட் கோல்ஸ்னால் ஒன்று இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறதோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் போகிறதோ, தன்னோட உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதோ, நல்ல சாப்பாடு எடுத்துக்கிறதோ, இது நல்லதை சாப்பிட்றது, கெட்டதை சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் பிரித்து தேவையானதை எடுத்து தேவையான அளவுக்கு நம்ம உடம்ப வந்து பார்த்துக்கிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் மற்ற விஷயமும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாக நிறைய விஷயம் சொல்லணும். ஹெல்த்தின்றது ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லணும்னு நினச்சி இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நிறைய பேரோட அம்மாவுக்கு வந்து தப்புலாம் சாப்பிட்டா போதும் அப்படின்ற லெவலில் இருக்காங்க. அதாவது எங்கள் ஜென்ரேஷன், அதாவது ஒரு 2004 கிட்ட இருக்கிற அம்மாக்கள்லாம் ரொம்ப இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. தப்புலாம் சாப்பிட்டா போதும், தனக்கு வேணாம் அப்படின்றது. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, வீட்டில் நீங்கள் வந்து எங்களை பார்த்துக்கிறத விட நீங்கள் முதல்ல உங்களை பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் வந்து எங்களை நல்லபடியாக பார்த்துக்க முடியுன்ற விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சாதான் அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, நம்மளும் எந்த இஷ்யூ இல்லாமல் இருப்போம்ன்றதை வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இத்தனை 7 டைப்ஸ் ஆஃப் வந்து கோல்ஸ் வந்து இருக்குது. இதில் எந்த கோல் உங்களோடதுன்றது நீங்கள் வச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது போக இன்னும் வந்து சில பேருக்கு கோல்ஸே கிடையாதுடா, அவங்கள பற்றி என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, கோல் வந்து கிடையாதுன்றது ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த 7 டைப்பான கோல்ஸும் கிடையாம தனியாக இந்த கோல்ஸ் இல்லை அப்படின்றவங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்லலாங்க, இது வந்து நிறையா புக்ஸ்லேயும் வந்து சரி, நிறையா ஆர்டிகல்ஸ்லேயும் சரி, அவங்க வந்து ப்ரீஷியஸ் அப்படின்றாங்க. எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படின்றாங்க. புது புது ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. எந்த ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எதையுமே பெருசாக யோசிச்சுக்க மாட்டாங்க. தனக்கு அன்னைக்கு என்ன வேணும், தனக்கு அப்போ என்ன வேணும், ப்ரெசென்ட்ல வாழக்கூடிய ஒரு பர்சன் சொல்லி இந்த நோ கோல்ஸ் பர்சன் வந்து சொல்றாங்க. அது போக இன்னும் ஒரு சில புக்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு சில புக்ஸ்ல வேர் இஸ் மை கோல், த மிஸ்டீரியஸ் திங்ஸ் இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்ஸ்லாம் இருக்கு. அந்த புக்ஸ்ல மிஸ்டீரியஸ் திங்ஸ் இன் மை மைண்ட் அப்படின்ற ஒரு சில புக்ஸ் இருக்கு. அது போக இந்த கோல்ஸை பேஸ் பண்ணி படிக்கிறப்போ ஒரு முக்கியமான புக்கு ஒன்றும் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்ததில்ல. மை ஸ்டாக் இன்சைட்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து இருக்கு. அந்த புக்கில் வந்து ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதோட பாஸ்ட் நடந்த ப்ராப்ளம்ஸ்னால அதோட பிரெயின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, அதுலேருந்து எப்படி ரெக்கவரி ஆச்சுன்றது. ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கோல்ஸ். எப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதிலே ஸ்டெக் ஆகிருக்க பர்சன்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஃபேமிலிலேயும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, நம்ம தெரிஞ்சவங்களும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி, சேர்த்து வீட்டுக்காரங்களும் சரி, இல்லை எங்கேயோ ஒரு நாள் வந்து பழகினவங்களும் சரி, நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து நடந்த ப்ராப்ளம்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து படிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு விஷயத்துலேருந்து எப்படி ஹீல் ஆகி வெளில வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நோ கோல்ஸ் அப்படின்றது, நோ கோல்ஸ்ன்றது ஒரு விதமான கோல்ன்றது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா, அவங்க வந்து அன்னைக்கான ப்ரெசன்ஸ் கோல்ஸை வந்து ஃபில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட கோல்ஸ் என்னன்றது நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.